பாட்டை கேட்டு போய் எல்லாரும் என்ன பரிச்சு எழுத போறீங்களா? அது கிடையாது. அவ்வளோதான், கொடுத்து வச்சது அவ்வளோதான், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். இடம் இல்லை. சரி சார், பப்புன்னு நான் உள்ளே போனவொடனே நீங்கள் ஊரா எந்திரிச்சு வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் வரும்போது நீங்கள் ஊரை உள்ளே வந்துடுங்க. வர வர பஞ்சு முள்ளு மாதிரி ஆகி போச்சு என் நாடக உலகம். ஷிஃப்ட் கணக்கில் ஓட வேண்டியது. உண்மையிலேயே இந்த பகுதியில் நாடகத்தை வாழ வைக்கக்கூடிய என் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. கைதட்டின ஆளுக மட்டும்தான் தமிழ்நாடு. மற்ற ஆளுகளாம் அங்கிட்டு இருக்க ஆளுலாம் கேரளாவில் வந்து தேங்காய் ரக்க வந்தீங்களா? கைதட்டலாம். தமிழனுக்கு தமிழன் தான் வாழ வச்சு பழகணும். இன்றைக்கி அதிகமாக வந்து ஜவராஜ்டா ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து ஹோட்டல் முதற்கொண்டு புரட்டா அவன் தான் போடுறேன். ஆனால் ஒரு மஜினு நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன். புரட்டாண்டா எல்லாத்தினையும் கூப்பிட்டே குலையும் சொல்ல போய் வேணுன்றேன். ஒரு மஜின் தெரில ஆப்பாயிலுக்கு அடித்து காமிக்கணும். பாசத்துக்குரிய மல்லலை செல்வம், எங்களது அன்பு செல்வம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எம் ஸ்ரீராம் குழந்தைக்கு அத்தனை தமிழ் உறவு சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ். அவன் சின்ன பையன் நாளை தப்பிச்சுக்கிட்டேன். கேட்க வெட்டினா 4 பேரை ஊட்டிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டேன். இந்த இளவட்டம் பிறந்தநாள் கொண்டாடும் போது பார்த்தேன்னா பீரை உடச்சிக்கிட்டு ஊற்றுறேன். அது முறையாக ஒன்று இருக்குது. அது பேர் என்ன? பிறையை வாங்கி அடித்து அவனை அரைக்கில கேக் எடுத்து வாயில் திணிச்சு அவன் மூச்சு விட விடாமல் விடுங்க ப்ரோ. கடைசியில் அவன் பிறந்த நாளால் கடைசி நாளாக வரைக்கும் ஆக்கிடுவாங்க. ஏன் பிறந்த நாள் ஒரே ஒரு விஷயம், பிறந்த நாள் கொண்டாடலாம். நான் சொல்கிறத மட்டும் கடைபிடிங்க. அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது கஷ்டப்படக்கூடிய குடும்பம் இருந்துச்சுன்னா அன்றைய தினத்தில் உதவி செய்யுங்க. அதுதான் பெரிய புண்ணியம். இந்த மணி அடிச்சிட்டாங்க, சோத்து பல்லு அடிச்சிட்டால, சாப்பாடு போகிறது தான் பெல்லு அடிச்சிட வேண்டியது. யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 2025 வேணாம்ன்றாங்க எந்த ஊர்லேயும். ஏன்னா யூடியூப் சேனல் நீங்களே மறைச்சிக்கிறீங்க, ஊருக்கார பார்க்க இடம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நாடகக்கலை இந்த அளவுக்கு வளர்ந்தது காரணமே யூடியூப் சேனல் தான். ஏற்றுவேன் இறக்குவேன், எவனும் ரோஜப்பட்ட ஸ்டாண்டத்துக்கிட்டு போயிரு. எங்கடா முறியம் போய் படுத்துட்டானா? இன்றைக்கி தான் கருது வண்டி ஓட்டுறதுக்கு மாதிரி 6 பேர் இருக்கையில் மை செட்டு. உண்மையிலே சரி குமரன் ஆடியோ சொந்த செட்டு தானே, வாடகைக்கு ஜாமான் எடுக்கக்கூடாது. அவன் பாட்டுக்கு 2 மணிக்கு வந்து வாடகை கொடுன்னு அப்புறம் பாஞ்சிட்டு கிடக்குன்னு கேஜி காப்பி ஆகிப்போம். சொந்த ஜாமான் இருந்தால் போடு, இல்லை வீட்டில் போட்டு படு, அவ்வளோ 2 வார்த்தை தான். நன்றி. எக்கோ வச்சு ஏற்று சாமியை நிப்பாட்டி விட்டு ஹலோ அன்னை நந்தை நான் வணங்கி வெள்ளைய கோன்பட்டி அருமை நல்ல சபை வணங்கி வெள்ளைய கோன்பட்டி கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு ரணகாலியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு. ஏய் கட்சி கார்த்தி, ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன். பாட்டை கருத்து விட்டானே மசில வரிச்சு போட்டு அன்னை தான் வணங்கி அன்னை தந்தையான் வணங்கி அருமை சபையில் வணங்கி நமக்கு ரணகாலிம குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு ரணகாலிம குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அவோய் தன்னை நன்னே தானே நன்னே தாராளே தானே நன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே தாராளே தானே நன்னே நன்னே நன்னானே தாரேனே தானே நன்னே நன்னே நன்னானே. அருளாக்கு சொல்லி வச்சா மந்த கருப்பு ஏழ மக்கள் வாழ வச்சா, நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா. இந்த ஏழ மக்களை வாழ வச்சா, இந்த ஏழ மக்களை வாழ வச்சா. தரிசனம கிடைச்சது ஏன் கட்டழகி, தரிசனம கிடைச்சது ஏன் கட்டழகி எனக்கு அழகு உயிர்கள்ல என்னையும் குங்கும பொட்டழகி. அவோய் தன்னை சரட்டு வண்டி ஊட்டி
சலங்க மணி மாடு ஓட்டி சரட்டு வண்டி ஊட்டி காலமடு 2 ஊட்டியோட காலமடு 2 ஊட்டி சரட்டு வண்டி ஓட்டி சலங்க மணி மாடு ஓட்டி 2 சலங்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா சாயங்காலம் போனீங்களே ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமாமா நம்ம கருப்பே வாசலுக்கு எழலமா போய் வெள்ளைய கோன் பட்டிட்டா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நம்ம ஊரு ரெண்டிருச்சு வெள்ளைக்கம்பட்டி ஒற்றுமையாயிருச்சு ஒற்றுமையாயிருச்சு ரெண்டு மாமா நாடு ரெண்டு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா பள்ளி திருமணா நாடகத்தை பார்க்க தானே எழல மாமா மேட்டுப்பட்டி ஆரம்பம் புள்ள 20 ரூபா 20 ரூபா பெடி ராஸ்கல் ஆமாம் 2001 ரூபா ஆமாம் இதை வச்சு நான் அன்பாளையத்தில் உள்ள ஏலவாளையை காப்பாற்றிடுவேன் நன்றி நன்றி போகும்போது கருப்பனுக்கு விபூதி வாங்கி ஊதுவத்தி வாங்கி ஏற்றிக்கிறோம் 1 ரூபாயிலேருந்தே 100 ரூபா வருது ஆனால் அவராது 20 ரூபா கொடுத்தார் எல்லா ஜாமியும் பாடுறேன் பேசாமல் இருங்க பாவம் இடந்தேன் காணலை நான் என்ன செய்வேன் ஒன்றும் புரியலை பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் அன்பு உறவுகளே இந்த நாடகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற என் இளைய சமுதாயங்களே கொண்டா ஒவ்வொரு 100 ரூபாயை வாங்கிக்கலாம் நல்ல வயலாக இருக்கேன் 100 ரூபா கொடுக்குற ஆசியானால 100 ரூபா வாங்கிட்டேன் ஸ்ரீ சாய் பில்டர்ஸ் மேக்குடி நாகமங்கலம் போஸ்ட் திருச்சி உரிமையாளர் பிபி சண்முகம் மேக்குடி 100 ரூபா பில்டர்ஸ் 100 ரூபா மட்டக்குறிச்சிப்பட்டி விபி கண்ணன் நாட்டம் 200 ரூபாய் 100 அன்பளிப்பு 100 தம்பி இன்னும் 500 1000 இருந்தா வாங்க வந்துட்டே இருக்கேனே பின்னாடி அச்சடிச்சிட்டே இருக்கேன் ஏன்னா பெட்ரோல் விலை விடிஞ்சா 2 ரூபா 3 ரூபா கூடுது என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன் நல்ல பொட்டக்காடை பார்த்தா வண்டியை 2 ரவுண்டு அடிச்சு தான் ஏற்றுறேன் மேலே அதுலேயும் மருதமணி ஒரு நாளைக்கு 5 உளுந்த வடை திங்கிறேன் அவனுக்கு அசிஸ்டன்ட் ஒரு ஆள் லேடிஸா அடுத்த வருஷம் லேடிஸ் அசிஸ்டன்ட் இருந்தாத்தே வருவோம்ன்றேன் அப்படி வேடுங்க உள்ள போய் பாருந்தா ஒரே ஒரு விஷயம் என்னைய பொறுத்தளவு எல்லா கலைஞனும் ஆளணும் கஷ்டப்படக்கூடிய கலைஞனை வளர்த்து விடுவேன் பெரிய ஆள் யாரும் பெரிய ஆள் இல்லையே எம்கேஆர்லாம் பெரிய ஆள் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது உலகத்தில் அதிக சொந்தங்களை சம்பாரிச்சிருக்கேன் இது ஊரை என் சொந்தக்காரங்க அதுதான் பெருசு இந்த உலகத்தில் பெருசா யாரை பார்க்கணும்னா பெத்த தாயை தான் பார்க்கணும் அதான் பெருசு இந்த தாயை பார்த்துட்டு தான் வரேன் உள்ளேருந்து பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த நாடகத்தை பார்க்க லேசுன்னு நினைக்கிறீ எல்லாரும் நாடகம் பார்க்க வர்றாங்க போட்டு கூட்டம் வருதுன்னு ஒவ்வொரு ஆள் துணைக்கு ஆளை பிடிச்சி வர்றது எவ்வளோ கஷ்டம் அது ஓசி வண்டியில் வரும்போது அவனுக்கு நீ ஜர்வண்டாத்தான் இருக்கணும் செய்தி வீடு பற்ற வைக்கும் போது இருமுனா கூட நீ தண்ணி மோந்து கொடுக்கணும் இடவெளியில் விட்டுட்டு போயிட்டானே நீ ஒத்தையில் போக முடியாது அதே மாதிரி அவன் இடவெளில நிப்பாட்டிட்டு ஒன்றுக்கு இருந்தால் நீ சும்மானாச்சும் கையிலேயே தூக்கிட்டாவது இருக்கணும் நீ கையிலேயே தூக்கலைன்னா உன்னை தூக்கி விட்டு போயிடுவேன் புரோட்டா வாங்கி தரணும் சரக்கு வாங்கி தரணும் அவன் கோத்தாங்க உம்மாண்டுவேன் அந்த பேச்செல்லாம் வாங்கிக்கிறணும் எது வரைக்கும் நீ சொந்த வண்டி வாங்குற வரைக்கும் இந்த வாரம் இதில் 4 பேர் அனுபவப்பட்டு போகல அப்படி 2ஆம் நம்பர் ரூமுக்கு வா உன் பஞ்சாயத்தை தீர்த்து வரேன் பெண்கள் நீ உட்காந்துருக்கின்ற கலை சொந்தங்களே என் மக உட்காந்துருக்க ஹரிதரணி அங்கிட்டு சினேகாத்தா சினேகா எங்கே நிறைய பேர் தெரியல ஒரு கலை குடும்பத்துக்கு மத்தியில் ரொம்ப நாளாச்சு நான் நாடகம் ஆடி உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நானே கை தட்டிக்கிறேன் பருப்பு வேகலையாடா
இங்கே தம்பி ஆறுமணித்துக் கொண்டிருக்கின்ற எஸ் கலைமணி படித்த ஒரு வாத்தியார் பெருந்தகை. இதுதான் தகப்பன் உள்ள கலையில் உள்ள பற்றும் பாசமும் கலைமணி போன்ற கலைஞர்கள் தான். நன்றி நன்றி. அவன் போய் வேலை பார்த்துருந்தா எத்தனையோ டீச்சர் பக்கத்தில் உரைச்சிக்கிட்டே எழுதுறது. நிறைய பேர்த்த மண்டியோட சொல்லியிருப்பேன், வீட்டு பாடம் எழுதாட்டா. அந்த உத்தியம் வேணா, தந்தை கட்டி காத்து கஷ்டப்படக்கூடிய நாடக கலைகளை நானும் பயணிக்கிறேன் என்று சொன்ன கலைமணி போன்று நாடக உலகத்தில் இருக்கக்கூடிய கலைஞனை எம்கேஆர் தலை வணங்குறேன். ரொம்ப நன்றி நன்றி. ஏன்னா கலைமணி வந்து உண்மையிலே எனக்கு பிடிச்ச ஒரு பெட்டிக்கார். எந்த கெட்ட வழக்கம் இல்லை, லேடிஸ் அதுவும் கிடையாது. மனைவியை தவிர மற்ற பொம்பளையை பார்த்தா எனக்கு மருதமணி மாதிரி தான் தெரியும். மருதமணி லேடிஸ் கட்ட போட்டால் எப்படி இருப்பேன். ஐயோ தம்பி உண்மையத்தையும் சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு பெட்டிக்காரர் வந்தார், நான் சொன்னேன் நாடக உலகம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் ஓடும், நல்லா சேர்த்து வைண்டேன். இப்போ சேர்த்து வச்சுருக்கேன், கரூரில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கான். நான் காசை சேர்த்து வைக்க சொன்னேன், அவன் ஏடிஎம் மிஷினே சேர்த்து வச்சுருக்கேன், எடுத்து கொடுக்க வேண்டியதேன். ஆனால் பெண்கள் இந்த நாடகத்தை வந்து எப்படி பார்க்க வர்றாங்கன்னா, அது ஒரு போர்வை, ஒரு தலானி, ஒரு பாயுதேன். நீ சொந்தமாக விரிச்சிருப்ப, அதில் எல்லா பொம்பளையும் உட்காந்துருக்கான். நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நாளை பொண்ணு உனக்கு தாளிக்க தக்காளி இல்லை கத்திரிக்காய் இல்லைன்னு ஓஜி வாங்க முடியாது. அந்த பேச்சு வரும் நாளைக்கு. அன்னைக்கு நீ தானடி சக்காலத்தி பாயில் உட்கார விடாமா என்னை வஞ்சியடி, இப்போ நக்கிறதுக்கு வந்து என்ன கேட்குறீன்னு. இது லேடிஸ் பஞ்சாயத்து. அதே மாதிரி ஆண்கள், குடிக்காத ஆண்கள் இன்னைக்கு இல்லை. அண்ணே நீ கை தூக்காத அண்ணே, நீ குடிக்கணும்னு சொல்லி கை தூக்குறியா, குடிக்கணும்னு சொல்லி கை தூக்குறியா? ஏன்னா இந்த போதைக்கு இன்னைக்கு தமிழகம் அடியாயிருச்சு. பள்ளிக்கூடம் போகக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட தீய பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. எல்லாமே ஆரம்பத்தில் பெத்ததாயப்பையன் கண்டித்து வளங்க. எப்படி கண்டிப்ப நீ தான் மயம் ஒரு கட்டிங்க அடித்தா நீ ஒரு கட்டிங்க ஊத சொல்லி அப்பயும் உட்காந்துருக்க. அப்போ அந்த குடும்பம் புழுந்தான் இருக்கும். அதே மாதிரி பொம்பளையாளுக்கு சொல்கிறேன், புரிஞ்சன் டெய்லி தண்ணி அடிக்கிறாரே அப்படின்னு நீ தினமும் அழுது உன் கண்ணீரையும் உன் தெம்பையும் வீணடிக்காத. உன் புரிஞ்சன் கைகாட்டியில் போய் ஒயின் ஷாப்புக்கு ஒரு ஆப்பு சாப்பிட்டு வந்தால் நீ அதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்பை சாப்பிட்டு நீ உட்காந்துரு. அவன் என்னடி கோத்தாண்ட நீ என்னடா கொம்பான்ட்டு பிள்ளைய வர எம்மா எம்மா எம்மான்னு கத்திட்டே கிடக்கு. இதுதான் இன்னைக்கு டைலாக். நான் எங்கேயோ கருத்து சொன்னேன், யார் கேட்டா? கருத்து சொல்ல கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. நான் அப்படித்தான் இளைஞர் மத்தியில் பேசினேன், யாரும் குடிக்காதையே குடல் வெந்து போக. இன்னைக்கு மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரி போன்ற பெரிய மருத்துவமனையிலலாம் அதிக நோயாளிகள் சேர்றாங்கன்னா எதுக்காக அப்படின்னா, குடிச்சு குடல் வந்த நபர்கள் தான் அதிகம். மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரிக்கு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. என்னென்னா இங்கே புற்றுநோய் நிறையா புற்றுநோய் பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறையா உணவு கொடுத்துருக்கேன் நான். இன்றைக்கி அந்த மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரி எத்தனையோ ஏழை வேலையில் காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்கேன். மீனாட்சி மிஷின் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய ஜேபி இயக்குனர் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வழியாக செழிக்கும். உயிரை காப்பாற்றும் போது உதவி செய்யக்கூடிய அத்தனை பேருமே எனக்கு 18ஆம் படி கருப்பை மாதிரி தான். இப்போ உங்களுக்கு தெரியாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் பெரிய குடியாக இருந்தேன். ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிங் இல்லாமல் மேடைக்கு வரமாட்டேன். ஊருக்கார கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னா சரக்கு ஊற்ற நாடகத்தை கருத்தே வருவேன். ஆனால் அதெல்லாம் விட்டேன். இன்றைக்கி ஒரு ஆதரவற்ற இல்லமும் இல்லாதவர்களுக்கு ஒரு 4 வீடு என் சொந்த இடத்துல கட்டிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இளைஞர்கள்லாம் வந்து சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான். இப்படி ஒரு நாடக பப்புன்னு செய்கிறாப்புலையே நம்ம செய்யணுமே அப்படின்னு முன்னுதாரணமாக வரணும். ஆனால் இளைஞர் பூரா என்ன செய்கிற, சோறு இருக்கோ கஞ்சி இருக்கோ பேண்ட்டு குண்டியில் நிற்கிதோ தெரியல, பூரா லேடிஸ் தான். ஒன்லி லேடிஸ் அண்ட் டொங்காஸ். பூரா பேருமே வீடியோ காலில் சித்திரவதை படுத்துறேன். பைக்கில் போய் மணப்பாறை போக வேண்டியவன் சொல்கிறான்னு திருச்சிக்கு போயிடுறேன். அங்கே ஒரு ஆள் ரூட்டு சொல்கிற மாதிரி இருக்கு, அங்கே ஓட முண்டை அப்படின்னு. ஆனால் பெத்ததாய் தகப்பன் இருக்க வரைக்கும் தாய் தகப்பனுடைய அருமை உண்மையான பாசம் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. இன்றைய ஆதரவற்ற இல்லத்துங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வயதான தம்பதிகள்லாம் வந்து சேர்றாங்க. காரணம், எல்லா பிள்ளைகளும் பெத்ததாய்க்கு கஞ்சி ஊற்றுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட வயசானவனையே ஆடு மாடு ஒதுக்குவது போல் பெத்ததாய் தகப்பனை ஒதுக்குறீங்க, ஒதுக்காதீங்க. இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு வளரக்கூடிய உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கே செய்யும். இதை மேடையில் வன்மையாக சொல்கிறேன் எம்கேஆர். அப்படி உங்கள் பகுதியில்
என் பெத்த உள்ள ஒரு வேளை கஞ்சிக்கு வந்து என்னைய கேட்காத கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் பிள்ளைக்கு பிள்ளையாக எம்கேஆர் இருக்கேன். என்னுடைய அன்பாலயம் இருக்குது. நான் ஆயுள் உள்ள வர என்னால் காப்பாற்ற முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அசைக்க முடியாத அழியா நாடக கலை இருப்பதனால் சொல்கிறேன். ஏன் வெளிச்சம் தெரியலையா? மைஜெட்டு போகிற ஆளுகள் வந்து முதல்ல மைஜெட்டு போகிற ஆளுகளுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா. மாப்பிள்ளை என்ன வேலை ஆக்குறாரு? மைஜெட்டு வேலை ஆக்குறாரு. பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன்? இதுவே இந்த திருகிறானே நம்ம பிள்ளைய